காஸ்டியூம் டிசைனர் ஜெய் கிருஷ்ணா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதி பிரியா விட்டு பிரிஞ்சு வாழ்றதா சொல்லி தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் கர்ப்பமான பிறகு அதை கலைக்க சொல்லி பிரச்சனை பண்றாரு அப்படின்னு இப்ப அவர் முதல் மனைவி ஸ்ருதி பிரியாவுடன் சேர்ந்து வாழ்றாரு அப்படின்னு காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு கொடுத்த இன்டர்வியூலாம் ஜெய் கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் அப்பா அப்படின்னு இதற்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜெய் கிருஷ்ணா தன்னுடைய நட்பிற்கு களங்கம் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மாநில வழக்கு தொடர்ந்தாரு. ஆனா இவங்களுடைய பிரச்சனை இதுவரையும் ஓஞ்சப்பாடு இல்லை. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜெய் கிருஷ்ணா சொன்னதை பத்தி இதுவரையும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம தான் இருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய வெளியில அவர் கவனம் செலுத்தி வர்றாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி ஸ்ருதி பிரியா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுத்தும் ஜெய் கிருஷ்ணாவும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இன்னையில் ஜெய் கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, ஒருத்தன் குற்ற உணர்ச்சியே இல்லாம அலையிறான், பெருமையா தலையெழுப்பிட்டு நடக்கிறான். நீ உன்னை ஒரு உத்தமன் போல காட்டிக்கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறாய். உன்னை போன்ற மனிதாபிமானம் இல்லாத ஒருவனை யாரும் பார்த்திருக்க முடியாது. நீங்க ஓடினாலும் சரி ஒளிந்தாலும் சரி கருவில் இருக்கும் உன் குழந்தையின் சாபம் உன்னை நிழலாகவே தொடரும், ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் சொல்லில மாதம்பட்டி ரங்கராஜ் எச்சரிக்கை விதமாக ஜெய் கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு பதிவு தாங்க சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கலந்து கொள்ளுங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் டபுள் 2 நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.